வெல்கம் டு டெக்பெரி மொபைல். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணிக லாபத்துக்காக பிளாக் மேஜிக்கை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட் உலகத்தின் மீது பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட அவங்களுடைய லோகோவை டிசைன் பண்றது, மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கான வாசகங்களை உருவாக்குறது, இது எல்லாத்தையும் பிளாக் மேஜிக் செய்யறவங்களுடைய அட்வைஸை வாங்கி தான் செய்யறாங்கன்னு சொல்லப்படுவது உண்டு. இது மாதிரியான நம்பிக்கைகளுக்கு நம்முடைய நாடும் கூட விதிவிலக்கு அல்ல. எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் விளாட்ன ஃபுட்பாலு அது இதுன்னு விளாட்னா ஆசைப்பட்டு செவரு தாண்டி வந்தால் அதுக்குன்னு சுடுறதுலாம் யாருக்கும் ரூல்ஸ் கிடையாதுங்க. தீவு தீடல் பக்கத்தில் கல்லறை என்னும் ஊரு, பக்கத்தில் ஓடுது பாக்குவோம் என்னாரு. தீவு தீடல் பக்கத்தில் கல்லறை என்னும் ஊரு, பக்கத்தில் ஓடுது பார்க்குவோம் என்னாரு. எங்க ஏழை ஜனத்தை பாரு, எங்க வாழ்க்கை ரொம்ப போரு. எங்க ஏழை ஜனத்தை பாரு, எங்க வாழ்க்கை ரொம்ப ஜோரு. ஒரு புது வண்டி வாங்கி அதை ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு முன்னால அந்த டயருக்கு முன்னாடி ஒரு எலும்புச்சம்பளத்தை வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி எடுக்கிறதே கூட பலி கொடுக்கறதுடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் அப்படின்னு சொல்றதை கேட்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிராம கோவில்களில் இன்றும் சிறு தெய்வ வழிபாட்டின் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுக்காமல் திருவிழாக்கள் நடைபெறுவதில்லை. கோழி, ஆடு தொடங்கி பெரும் மிருகங்கள் வரை தங்களின் தெய்வங்களுக்கு படையலாக பலியிடுகிறார்கள். இந்த பலியிடுதலின் நீட்சியாக நரபலி என்ற நிலை உருவாகி இருக்கலாம். இதற்கு சான்றாக இன்றும் சுடலை மாடன் கதையிலும் மாவிசைக்கு என்ற அம்மன் கதையிலும் சாமிகள் நரபலி கேட்டதாகவும் நம்மிடையே ஒரு நாட்டுப்பாடல் இருக்கிறது. இதிகாசம் புராணங்களிலும் கூட நரபலிகள் நடந்ததாக குறிப்புகள் காண கிடைக்கின்றன. இது என்னைக்கோ மனுஷன் பிறந்த காலத்திலிருந்து பூமி உருவான காலத்திலிருந்து அந்த உருவாகி போச்சு. ராமாயணத்தில் கூட ராவணன் பண்ணியிருக்கிறான், கிருஷ்ணாவதாரத்தில் கூட ஹம்சன் பண்ணியிருக்கிறான், பாரத போரில் கூட இது நடந்திருக்குது. நரபலிகள் பல்வேறு காரணங்களுக்காக செய்யப்படுவதாக நமக்கு தெரிய வருகிறது. தொழிலில் வெற்றியடைய, எதிரியை வீழ்த்த, மண்ணிற்குள் புதைந்திருக்கும் புதையல்களையோ அல்லது சிலைகளையோ வெளியே கொண்டு வர, தனி மனித நலம் பெற என இதன் பட்டியல் மிக நீளமானதாக செல்கிறது. குறிப்பாக தொழிலில் லாபம் ஈட்டவும் கட்டிட கட்டுமான பணிகளுக்காகவுமே நரபலிகள் அதிகமாக நிகழ்த்தப்படுகின்றன. சமீப காலங்களில் நடந்த நரபலிகளின் எண்ணிக்கை நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. உக்கிர தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய காளி, முனி போன்ற சிறு தெய்வங்களுக்குத்தான் நரபலிகள் கொடுக்கப்படுவதாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நரபலி பத்தின பயம் நம்முடைய சமூகத்துல தொடர்ந்து இருக்கிறதுனாலே என்னவோ தூத்துக்குடியினுடைய ஒரு பகுதியில நரபலி நடந்ததாக சந்தேகப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாயிருக்கு. ஒரு காளி கோவிலை தனி மனிதர் தோற்றுவித்தார் என்றும் அந்த காளி கோவிலுக்காக 8 வயது சிறுவனை நரபலி கொடுத்தார் என்றும் ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். லட்சுமணங்கிற பையன், அந்த பையன் வந்து சொந்தமாக தனியாக வீட்டிலே ஒரு சின்ன பூடம் மணிக்கு மண்ணில் எழுப்பி அவனே செஞ்சான். பார்த்துங்க, கிணத்துக்குள்ள மேலே தகர மூடியை போட்டு மூடி வச்சிருக்கான். கிணத்து மூடியை எடுத்துட்டு உள்ள பார்க்கவும் பார்த்துங்க, வேப்பையில குப்பையை நிறைய அள்ளி போட்டிருக்கு. குப்பையால கம்ப வச்சு விளக்கிட்டு பார்க்கும்போது உள்ள பையன் இறந்து உள்ளங்கால 2 மட்டும் மேலே தெரியுது. கையில் 2 வெட்டு வெட்டியிருக்காங்க. ஏன்னா காலில் மஞ்சள் தாடி இருக்காங்க. கோயிலில் பொறுப்புல உள்ள வேல்ராஜோட மகனை கொண்டு வந்து அவன் கொண்டுட்டான், நரபலி கொடுத்துட்டான். தண்ணி கூட குடிக்கல, பிள்ளை வாழை இலை மாதிரி கிடந்துச்சு. ஜோதிபாசு நகரில் மளிகை கடை நடத்தி வருபவர் வேல்ராஜ். இவரின் மூத்த மகன் குணசேகர ராஜா என்ற குணா. 8 வயது நிரம்பிய குணா ஒரு தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல் டியூஷன் சென்ற குணா மாலை வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் தாய் உஷா
குணாவை தேடி டியூஷன் படிக்க சென்ற வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கும் காணவில்லை என்றவுடன் பதட்டப்பட்ட உஷா மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் தேடியிருக்கிறார்கள். ஊர் மக்களும் இவர்களோடு சேர்ந்து வீடுகள், கிணறுகள் என்று எல்லா பக்கமும் தேடி அலைந்தும் சிறுவன் குணாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. நேரம் செல்ல செல்ல உறவினர்களிடத்திலும் ஊர் மக்களிடத்திலும் ஒருவித பதற்றம் பற்றிக் கொண்டது. இதனால் மீண்டும் ஒரு முறை நன்றாக பார்க்க வேண்டும் என்று தேடிய போது லட்சுமணன் என்பவருக்கு சொந்தமான காளி கோவிலின் முன்புறம் உள்ள ஒரு சிறு கிணற்றுக்குள் குணா பிணமாக மிதந்திருக்கிறான். குணாவின் உடலை கிணற்றுக்குள் கண்ட ஊர் மக்கள் அனைவரும் காளி கோவிலின் முன்பு கூடிவிட்டனர். சந்தேகம் கொண்ட ஊர் மக்கள் லட்சுமணன் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள்தான் தங்களின் காளி கோவிலுக்கு நரபலியாக சிறுவன் குணாவை பலியிட்டிருக்கிறார்கள் என்று கருதி இந்த காளி கோவிலையும் அவர்களது வீடு மற்றும் குடும்பத்தினரையும் தாக்கியிருக்கிறார்கள். வந்ததுமே பக்கத்துல நின்னவங்க முதல்ல இவனை கொண்டாதான் சரி வரும் அப்படின்னு அடி தீட்டிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் மொத்தமாக உள்ளே வரும்போதே கம்பு கட்டைகளோட வந்தாங்க. வந்து நேராக போட்டு நம்மளை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் மக்கள் தங்களின் சந்தேகங்களுக்கு வலுவான காரணங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். கும்பாபிஷேகம் நடத்தின அன்னைக்கும் சொல்லியிருக்கான், 8ஆம் நாளுக்குள்ள இந்த கோயிலில் 5 பேர்த்த நான் உயிரோட பழி வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மணிக்கு அன்னைக்கு அவன் சும்மா சொல்லியிருக்கான். மலையாளத்துல இருந்து அவன் செய்யற நேரமெல்லாம் ஒரு மாந்திராஜியை கூட்டு வருவான். இந்த பையன் இறக்குறதுக்கு 3 நாளைக்கு முன்ன கூட்டி நிர்வாண பூஜை நடத்திருக்கான். ஒரு சாமியாரை கூட்டு வந்து இந்த தெருவுல ஒரு 5-6 பிள்ளைகளை கேட்டிருக்கான், நீ தலைப்பிள்ளையா தலைப்பிள்ளையான்னு விசாரிச்சு இவன் காரியம் செஞ்சுதான் இவன் இதை எடுத்துதான் இவன் செஞ்சிருக்கான். வேணும்னு தான் இதை செஞ்சிருக்கான். சிறுவன் குணாவின் பெற்றோர்களிடம் இது குறித்து விசாரிக்கப்பட்டதில் சிறுவனின் தந்தை வேல்ராஜுவால் எதுவுமே பேச முடியவில்லை. என் மகன் டியூஷன் போகும்போது அவன் சொல்ல முடியாது சார். சிறுவன் குணாவின் தாய் உஷா மட்டுமே அந்த துயர நிகழ்வினை விவரித்தார். அப்படி தேடி அலைஞ்சதுக்கு மாதாநகர்ல நிற்கான், வெள்ளப்பட்டியில நிற்கான், அங்க நிற்கான் என் பிள்ளை அப்படி தேடி என் பொண்ணு எல்லாரும் அப்படி அலைஞ்சி கடைசியில் அந்த என் பிள்ளை இல்லவே இல்லைன்னுட்டான். கணேசமாச்சான் என் புருஷனும் போய் பார்க்க, கிணத்துக்குள்ளலாம் போய் பார்க்க, வாழைய தண்ணியை ஊற்றி பார்க்க என் பிள்ளை உள்ளவே இல்லை. அதுக்கு பிறகு கிணத்துக்குள்ள தலை ஊத்துற என் பிள்ளை இப்படி தகரத்தை போட்டு மூடி போட்டிருக்கான். எங்க வீட்டுல போய் உள்ள போய் பார்த்து உஷா கூட செத்து கிடக்கான், உஷா கூட செத்து கிடக்கான், என் பிள்ளைய பொண்ணுட்டான்னு என் புருஷன் வந்து அழுது. இது குறித்து விசாரணை நடத்தி வரும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சோனல் சந்திராவிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் இது நரபலியாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் மேலும் விசாரணை இன்னும் முழுமையடையவில்லை என்றும் கூறினார். When we took out the child, there are no injuries as such. It's not visible at all. It's only in the postmortem, that too internal, some injury, but there is no such injury. And opinion of the doctor to a great extent was that the child has basically the cause of death, majorly the opinion is drowning right now. But other things, everything else we are investigating, so we cannot say anything right now. Postmortem, it was found to be normal case, nothing unusual was found. நம்ம நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்செயல்கள் நடக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ நரபலி அப்படிங்கிறது அரிதாக நடக்கக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் கடந்த ஒரு 4-5 வருஷத்துடைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா நரபலிக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற